ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணியிருக்கனால சூப்பர் சாஃப்டாக கிடச்சிருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராகிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியாப்பம் பண்ண போகிறாங்க. இடியாப்பம் வந்து சாப்பிட்டாட்டு ஈவினிங் ஆனாலும் காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லியிருக்கேன். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம இடியாப்பம் வந்து எப்போதும் புளியும் போது பாதி மாவு மேலே வந்துருங்க. அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு பொருளும் போதுங்க. இந்த ஒரு பொருள் வச்சு தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். சின்ன சின்ன டிப்ஸுகள் ஃபாலோ பண்ணுங்கள். இடியாப்பம் வந்து சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே இடியாப்பம் எப்படி புளியுதுன்னு பார்க்கலாம். இடியாப்பம் புளியதுக்கு மாவு எடுத்துக்கலாங்க. இடியாப்பத்துக்கு வந்து நம்ம எந்த கப்பால் மாவு எடுக்கமோ அதே கப்பால் தண்ணி அளக்கணுங்க. ஒரு கப்பு மாவு எடுத்தீங்கன்னா 1.5 கப்பு தண்ணி எடுத்துக்கணுங்க. இதான் அளவு, இதோட அளவு, மாவோட அளவு வந்து. இதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம 2 கப்பு மாவு எடுக்க போகிறேன். வறுத்து பண்ணிங்கன்னா நல்ல பூ மாதிரி வருவாங்க இடியாப்பம் வந்து. ரெண்டு கப்பு மாவு எடுத்துருக்கேன். இதை இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். மாவு வந்து வறுத்துக்கலாங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம வறுத்துக்கலாம். அடுப்பை இதமான தீயில வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இடியாப்பத்துக்கு வந்து குருமா, தேங்காய் சட்னி, தேங்காய் பால், சாம்பார், சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, இந்த மாதிரி எல்லாமே வச்சு சாப்பிட்லாங்க. எல்லாமே நல்லாயிருக்கும். நான் மேக்ஸிமம் வந்து சட்னி தான் வைப்பேன். எனக்கு சட்னி தான் ரொம்ப பிடிக்கும். ஆட்டுக்கால் பாயா வைக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி சட்னி வந்து நான் அரைச்சி புளிஞ்சி எடுத்து நான் தாளிக்க போகிறேன். தேங்காய் பாலுக்கு பதில் இன்றைக்கி சட்னி புளிஞ்சி எடுக்க போகிறாங்க. புளிஞ்சி எடுத்து இந்த சக்கை அப்புறம் துறை எடுத்துட்டு இந்த சாரை மட்டும் வச்சு தாளிசம் பண்ணி சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இப்போ மாவு வந்து நல்லா வறுபட்டுருச்சுங்க. கொஞ்சம் வறுக்கட்டும். வறுபட்டுருச்சுங்க, நம்ம இறக்கிடலாம். இடியாப்பம் வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்கு ஒரு சின்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறேன். அது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவுங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து பெரிய ஸ்பூனாக இருந்ததுன்னா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சின்ன ஸ்பூன்னா 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. இந்த மாவு வந்து நம்ம கரைச்சி நம்ம ஊற்றி பண்ணோம்னா இடியாப்பம் வந்து சூப்பராக கிடைக்குங்க. நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வரும் உங்களுக்கு. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த தண்ணியை சேர்த்து தான் நம்ம 1.5 கப்பு ஊற்றணும். இதே நான் 3/4 கப்பு எடுத்துருக்கேன். இதுக்கு தந்தோடி அளந்து நான் வைக்க போகிறேங்க. இது வந்து 1 கப்பு ஆக்கிடலாம். 2 கப்பு மாவுக்கு 3 கப்பு தண்ணி வைக்கணும். 1 கப்பு நான் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருக்கேன். இந்த 2 கப்பு ஊற்றினோம்னா கரெக்டாக இருக்குங்க. ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். கடாய் அடுப்பில் வச்சாச்சு. 1 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 கப்பு தண்ணிங்க. கரெக்டான அளவுகளோட தண்ணி ஊற்றியாச்சு. வந்து நம்ம கை விடாமல் கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து திட்டு ஆயிரும். இப்போ இதில் வந்து இடியாப்பத்துக்கு தந்தோடி உப்பு போட்டுக்கிடலாங்க. அப்புறமா தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். தேங்காய் எண்ணெய் வந்து ஊற்றினேன்னா இடியாப்பம் நல்ல மணமாகவும் இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். தேங்காய் எண்ணெய் வந்து 1 ஸ்பூன் ஊற்றிக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்.
இப்போ நம்ம மாவை ஆட் பண்ணிடணுங்க. இப்போ மாவு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இளம் சூட்டில் நம்ம மிக்ஸ் பண்ணிடணுங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு திக்காக ஆரம்பிச்சிடும். பிறகு கரெக்டாக இருக்குது பாருங்க. தண்ணி வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மூடி வச்சுக்கிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் வேகட்டும் மாவு அந்த சூட்லேயே. அப்புறமா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மூடி வச்சுக்கிடலாங்க. இப்போ இடியாப்பத்துக்கு ஒரு சட்னி தாளிச்சிக்கிடலாங்க. மிளகாய் ஒரு 5 மிளகாய், 2 பூண்டு பல், 1 கப்பு தேங்காய், துருவன தேங்காய். நீங்கள் தேங்காய் பால் எடுக்கணுன்னா இதில் இருக்க கருப்பு அப்புறம் எடுத்துருங்க. ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலைங்க. ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி வந்து ஒரு துண்டு போட்டுக்கோங்க. சட்னி நல்லாயிருக்கும். இப்போ இஞ்சி வந்து தோல் சீவியாச்சு. ஒரு துண்டு கட் பண்ணி போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இடியாப்பத்துக்கு வந்து தண்ணியாக தான் வைக்கணும். சட்னி ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பால் மாதிரி. இப்போ தேங்காய் பால் எடுத்த மாதிரியே நம்ம சட்னியில் பால் எடுக்க போகிறோங்க. சட்னி பால் எடுத்து எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ சட்னியில் பால் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டு வடித்து எடுத்துக்கோங்க. எந்த ஸ்டேஜில் தாளித்து ஊற்றுனாலும் தாளித்து ஊற்றி சாப்பிட்லாங்க. அதுவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பால் எடுத்தும் பண்ணலாம். நம்ம அப்படியே ஊற்றி சாப்பிடும்போது கொஞ்சம் நெட்டாக இருக்கும். இது வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ இந்த ஒரு மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கங்க. தண்ணி நிறைய விட்டு அரைச்சா தான் நம்மளுக்கு சக்கை புறம் எடுக்க முடியும். தேங்காய் சக்கை புறம் எடுக்க முடியும். பாலும் நல்லா கிடைக்கும். சூப்பராட்டு வடிகட்டியாச்சுங்க. சக்கை புறம் நம்ம தூர போட்டுடலாம். எடுத்தாச்சுங்க. இது ஒரு தாளசம் பண்ணிடலாம். தாளசம் பண்ணாமலும் சாப்பிடலாம். தாளசம் பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. இடியாப்ப மாவை நம்ம கீழே இறக்கிட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஆன் பண்ணிடலாங்க அடுப்பை. இல்லை கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் தாளிக்கிறதுக்கு. கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன். அடுப்பை குறைச்சி வச்சு தாளிச்சிக்கோங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி வந்து. கருவேப்பிலை தழை ஆட் பண்ணியாச்சுங்க. வெங்காயம் வெந்த உடனே நம்ம சட்னியில் ஆட் பண்ணிடலாம். சட்னியில் ஆட் பண்ணிடலாம். சட்னி தேங்காய் பால் ரெடிங்க. ஊற்றி இடியாப்பத்தில் சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ இடியாப்பம் மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா ஆறிடுச்சுங்க. தண்ணி கரெக்டாக இருக்குது பாருங்க. லைட் சூடாக இருக்கும்போதே நம்ம பிசைஞ்சு எடுத்துடணும். சின்ன பவுலுக்கு 2 பவுல் மாவு எடுத்தா 4-5 பேர் சாப்பிடலாம். இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணுங்க. ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது. மாவு வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கனால இடியாப்பம் வந்து பூ மாதிரி கிடைக்குங்க உங்களுக்கு. இப்போ இடியாப்ப குழலுக்கு வந்து நம்ம சில்லு கட் பண்ணி போட்டுக்கிடலாம். இடியாப்ப மாவை வந்து மூடி வச்சுக்கிடலாங்க. காஞ்சிடக்கூடாது. காஞ்சாச்சுன்னா உங்களுக்கு குழல் வந்து உழாது. அதனால் மூடியே வச்சுக்கோங்க மாவை எடுத்துட்டு. இப்போ இடியாப்ப குழல் வந்து மாவு வந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு சீக்ரெட்டாட்டு ஒரு சில்லு போட போகிறாங்க. இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அந்த மூடியில் வந்து இதே அளவில் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா ஈஸியாக எடுத்துடலாங்க. இந்த சில்லுக்கு மேலே வச்சுக்கோங்க. சில்லில் வச்சுக்கிட்டே கட் பண்ணுங்கள். ஈஸியாக கட் பண்ணிடலாம். அளவு நமக்கு கரெக்டாக கிடைக்கும். அதில் ஒரு பெண்ணை வச்சு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஐடியா தெரியாமல் தான் இவ்வளோ நாள் புழிஞ்சிருக்குங்க கஷ்டமாட்டு. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இதை வந்து நம்ம இப்போ சில்லு வந்து நம்ம எப்போதும் நார்மலாக வைக்கிற மாதிரியே வச்சுக்கிடணும். வச்சுட்டு நம்ம அடியில் வந்து பூட்டிடணுங்க. பூட்டியாச்சு. இதில் வந்து மாவை ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் ஆட் பண்ணிடணுங்க. குழல்ல வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ப்ரெஸ்ஸை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடணுங்க. ஒரு துளி கூட ஒட்டாது. உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரி வச்சு முடிச்சுட்டு நம்ம மாவை வந்து குழல்ல ஆட் பண்ணிவிடணும். 2 கைப்பிடி மாவு வைக்கும்போது 1 கைப்பிடி மாவு தான் நம்மளுக்கு புழிஞ்சு எடுக்க முடியுங்க. அப்புறம் உள்ள மாவு பூரா மேலேயே வந்துடும் குழல்ல. அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த டிப்ஸு ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ மாவு வச்சாச்சு. நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கத இதுக்கு மேலே வச்சுக்கிடணுங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம மேலே உள்ள பொடியை போட்டுக்கிடணும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு மாவு ஒரு துளி கூட மேலே வராதுங்க. வாழை இலையில், அதில் என்னைக்கு ஒரு பிளேட்டில், இட்லி தட்டில், எதில் வேணாலும் நம்ம வச்சுக்கிடலாம். இந்த மாதிரி இட்லி தட்டில் நம்ம வைக்கணுனாலும் வச்சுக்கிடலாம். அது இல்லைன்னா இந்த மாதிரி பிளேட்டில் வச்சு வைக்கணுனாலும் வச்சுக்கலாங்க. சின்ன பிளேட்டில் வச்சுக்கோங்க. பெரிய பிளேட்னா பெரிய பிளேட்டில் வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இட்லி தட்டுலேயும் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் ஒட்டாமல் வரும் உங்களுக்கு. இப்போ எண்ணெய் அப்ளை பண்ணியாச்சுங்க. வந்து நம்ம ஈஸியான முறையில் மாவு வந்து மூடி வச்சுக்கிடணும். மாவு காஞ்சிரும். இல்லாட்டி ஒரு சின்ன பிளேட்லேயும் ஊற்றிடலாம். குட்டி குட்டியாக பண்ணி கொடுத்தாலும் குழந்தைகள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இந்த மாதிரி பிழிஞ்சுக்கணுங்க. தட்டு விட்டு வெளியில் வராத அளவுக்கு நம்ம பிழிஞ்சுக்கிடணும். இதே மாதிரி குட்டி குட்டி தட்டுலையாட்டு நம்ம பிழிஞ்சு வச்சுக்கிடலாங்க. ஒரு இடியாப்ப குழலில் 3 தட்டில் பிழிஞ்சிருக்காங்க. 3 தட்டையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கிடலாம். வச்சாச்சு.
இட்லி தட்டை வந்து கவுத்தி போட்டுக்கணுங்க. ஒரு தட்டை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி வேகிற மாதிரி ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க. ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். எடுத்துடலாம். வேகட்டும் கொஞ்சம். இதில் வந்து மாவு வந்து நம்ம புழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணியாச்சுங்க. ஒரு துளி கூட மாவு இல்லை பாருங்க. இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிடணுங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. ஒரு குழல்ல நம்ம மாவு வச்சோம்னா 3 தட்டுக்கு புளிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் பிளேட் போடாமல் நம்ம பண்ணோம்னா ஒரு தட்டு தான் புளிய முடியும். அதுக்குள்ளே அடைச்சிக்கிடும். அப்புறமா அவ்வளோ மாவையும் வெளியில் எடுத்து தான் நம்ம பண்ணணும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாட்டு புளிஞ்சு எடுத்துடலாங்க. நீங்கள் பிளேட்டை வந்து வேஸ்ட் பண்ணாண்டா அப்படியே வச்சுருந்தீங்கன்னா அடுத்தால யூஸ் பண்ணிடலாங்க. அடுத்தது இட்லி தட்டில் ஊற்றி வச்சுக்கலாம். இட்லி தட்டிலையும் இந்த மாதிரி மாவு போட்டுக்கோங்க. அப்புறமா இந்த பிளேட்டை உள்ளே வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூடிடணும். டைட் பண்ணியாச்சு. நம்ம இட்லி தட்டில் ஊற்றிடலாம். பூ மாதிரி இருக்குங்க. பிச்சு பூ மாதிரி. எண்ணெய் பட்டுருச்சு கையில், அதனால் வழுகுதுங்க. ஒரு தட்டு ஃபுல்லாக புழிஞ்சாச்சு. அரை குழல் மாவு இருக்குங்க. நம்ம பிளேட் போடல என்னைக்கா உங்களுக்கு வந்து 4 தட்டுக்கு தான் புளிய முடியும். இதுக்குள்ளே மாவு காலி ஆயிருங்க. பூரா மாவு மேலே வந்துடும். அதனால் இந்த மாதிரி டிப்ஸோட ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாட்டு பண்ணி எடுக்கலாங்க. இப்போ நம்ம பிளேட்டில் ஊற்றி வச்சுருக்கிறது வெந்துருக்கும். நம்ம எடுத்துகிட்டு இட்லி தட்டை வச்சுக்கலாம். சூப்பராகிட்டு இட்லி தட்டில் இருக்கிறது வெந்துருச்சுங்க. இதை எடுத்துக்கலாம். கையில் வந்து ஆவி அடிக்கிற மாதிரி இருக்குன்னா இந்த மாதிரி கரண்டி வச்சு எடுங்கங்க. இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது இருக்கட்டும். நம்ம இட்லி தட்டில் ஊற்றிருக்கதை வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி வச்சிடலாம். இட்லி தட்டில் ஊற்றிருக்கதும் அவிஞ்சிருக்குங்க. நம்ம எடுத்துக்கலாம். சூப்பராக வந்துருச்சுங்க. அடுத்தது நம்ம 2 பிளேட் புழிஞ்சு வச்சுருக்கோம். அதையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வெந்துருச்சுங்க. நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து விதமாட்டு நம்ம வச்சாச்சுங்க. இவ்வளோ சாப்பிட்டா இவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். ஈவினிங் ஆனாலும் உங்களுக்கு வந்து காயவே செய்யாதுங்க. அவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்கும் இடியாப்பம் வந்து. அதே மாதிரி நம்ம இன்னொரு தட்டில் ஊற்றுனதும் நல்லா பூ மாதிரி கிடச்சிருக்கு. கையில் எடுக்க பழக்க மாட்டேங்குங்க. அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம குழி தட்டில் ஊற்றுனதும் சூப்பராக கிடச்சிருக்குங்க. சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி மினி இடியாப்பம் பண்ணி கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னைக்கு பிச்சிப்பூ இடியாப்பம். இதுக்கு தொட்டுக்கிடதுக்கு
மல்லிகைப்பூ சட்னிங்க. அட்டகாசமாக இருக்கும். வாழ்க்கையில் நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கவே மாட்டீங்கங்க. சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு. வீட்டில் சேவ் பண்ணிடலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணியிருக்கனால சூப்பர் சாஃப்டாக கிடச்சிருக்கு. சட்னி ஆட் பண்ணிடலாம். சட்னி வச்சு சாப்பிட்டே பார்த்துருக்க மாட்டேங்க. இந்த மாதிரி சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ டேஸ்டியாக இருக்குன்னு. இங்கே வடிகட்டி எடுக்கணும்னு இல்லை, அப்படி இட்லி வைக்கிற மாதிரி கூட வச்சு சாப்பிடலாம். அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெடிங்க. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டு பார்க்கலாங்க. அதே பிளேட்டில் இடியாப்பம் எடுத்து அப்படியே நம்ம சட்னியை மலமலன்னு ஊற்றி மசாலால் மாதிரி அப்படியே மலமலன்னு ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்காய் பால் என்னங்க, தேங்காய் பால் இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். சாப்பிட்டு பார்க்கலாம். வாவ், கையில் எடுக்க பழக்க மாட்டேங்குங்க. அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது பார்க்கையிலே. வேறு லெவலில் இருக்குங்க. 10 கொடுத்தாலும் பத்தாதுங்க. கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்க உங்கள் வீட்டில். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னா தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உண்மையிலேயே டேஸ்ட் சூப்பராக இருக்குது. வீடியோ காண்டி நான் சொல்லலை, உண்மையிலேயே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.